வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள திரு ஜெக்தீப் தன்கரின் உடல்நலம் மேம்பட பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். புதுச்சேரியில் அமலாகி வரும் குழந்தைகளுக்கான மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்றும் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இரு அவைகளிலும் அலுவல்கள் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் 2 மணி வரையிலும் அதன் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. உடல்நல காரணங்களுக்காக குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள திரு ஜெக்தீப் தன்கரின் உடல்நலம் மேம்பட பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவி உட்பட பல்வேறு பதவிகள் மூலம் நாட்டிற்கு சேவை புரிய பல வாய்ப்புகளை பெற்றவர் திரு ஜெக்தீப் தன்கர் என்று சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து திரு ஜெக்தீப் தன்கர் குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பதவிக்காலத்தில் தமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். 74 வயதான திரு ஜெக்தீப் தன்கர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குடியரசு துணைத் தலைவராக பதவி ஏற்றார். அவரது பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவடைவதாக இருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். லண்டனில் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ், அந்நாட்டு பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடல் நடத்த இருப்பதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்வது இது 4வது முறையாகும். இங்கிலாந்தின் சவுத் ஆம்ப்டன் பல்கலைக்கழகம் அண்மையில் டெல்லி அருகே குருகிராமில் கிளை வளாகம் ஒன்றை தொடக்கியிருப்பதும் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் இந்தியாவில் அமையும் முதலாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாடுகள் பயணத்தின் 2ஆம் கட்டமாக வரும் 25ஆம் தேதி மாலத்தீவுகளுக்கு செல்ல இருக்கிறார். மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிஸ் அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி மாலத்தீவில் நடைபெற உள்ள அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் கௌரவ விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்பதான இந்தியாவின் கொள்கையிலும் இந்தியாவின் மகாசாகர் இயக்கத்திலும் மாலத்தீவுகளுக்கு மிக முக்கிய இடம் இருப்பதும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவுகளுக்கு பயணம் மேற்கொள்வது இது 3வது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு மற்றும் சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவரின் 52வது சாரண சாரணியர் விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சாரண சாரணியர் இயக்கம் போன்ற அமைப்புகள் இளைஞர்களிடையே தன்னலமற்ற சேவை உணர்வையும் தார்மீக மதிப்பீடுகளின் அடிப்படையிலான தேசப்பற்றையும் விதைப்பதாக அவர் தெரிவித்தார். ஆண் பெண் சமத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் இந்திய சாரண சாரணியர் இயக்கத்தில் பெண்களின் விகிதம் கணிசமாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். சமூக சேவை, தலைமைத்துவம் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் சிறந்து விளங்கும் 16 இளநிலை மற்றும் முதுநிலை சாரண சாரணியர்களுக்கு குடியரசுத் தலைவர் இவ்விழாவின் போது விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். அரசால் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் பிரச்சனைகள் குறித்து
உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு மசோதாக்கள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்ட தீர்ப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த மே மாதத்தில் அரசியல் சாசனத்தின் 103வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்தின் கருத்துக்கள் குறித்து அறிக்கை கோரியிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். தேசிய குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் உடல்நலக் கோளாறுகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் இணைந்து புதுச்சேரியில் முதன்முறையாக கடந்த 2023 ஜூன் மாதம் முதல் அமலாகி வரும் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தாயிற்று. சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன், அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அமைப்பின் அறங்காவலர் டாக்டர் சுகன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளதும், இதில் 27 குழந்தைகளுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இலவசமாக மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்த நாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள வாணிதாசனார் சிலைக்கு அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜான்குமார், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜெய் சரவணன்குமார், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். லேசான தலை சுற்றல் காரணமாக நேற்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பின்னர் அப்பல்லோ மருத்துவமனையின் மற்றொரு கிளைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவல் பொறுப்புகளை கவனிப்பார் என்று அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 வரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மீனவர்களின் படகு ஒன்றையும் பறித்துச் சென்றுள்ளனர். பின்னர் இவர்கள் தலைமன்னாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் காரணமாக வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. ஜார்ஜியாவில் நடைபெறும் ஃபிடே உலக மகளிர் சதுரங்க சாம்பியன் பட்ட போட்டிகளில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் சீன வீராங்கனைகளை எதிர்கொள்கிறார்கள். சாம்பியன் பட்ட போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகள் மகளிர் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் காலத்திலும் மனித சக்தி மற்றும் உழைப்பாளர்களுக்கான தேவை நீடிக்கவே செய்வதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் தொழிலக உறவுகள் பற்றிய 3வது உலக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகள், தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் அரசுக்கிடையே ஒத்துழைப்பு இருந்தால்தான் தொழிலாளர் நலன் மேம்படும் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள திரு ஜக்தீப் தன்கரின் உடல்நலம் மேம்பட
பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். புதுச்சேரியில் அமலாகி வரும் குழந்தைகளுக்கான மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.